நிதிஷ்குமார் கட்சியுடைய தேசிய செய்தி தொடர்பாளராக இருந்தவர் தான் கேசி தியாகி. இவர் ரொம்ப முக்கியமான தலைவர், மூத்த தலைவராக இருக்கக்கூடியவர். இவர் தன்னுடைய பதவியை இப்போ ராஜினாமா பண்ணியிருக்கிறார். இவருக்கு பதிலாக ராஜீவ் பிரசாத் ரஞ்சன் தேசிய செய்தி தொடர்பாளராக தொடர்வார் அப்படின்னு சொல்லி நிதிஷ்குமார் இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறாரு. என்னங்க, ஒருத்தர் ஒரு பதவியை ராஜினாமா செய்வதும் அந்த கட்சியில் இன்னொருத்தருக்கு அந்த பதவி கொடுப்பதும் ஒரு சாதாரண விஷயம், அரசியல் எதனா சகஜம் தானே. இதில் என்ன பெரிய பாஜக கூட்டணியில் ஒரு பாதிப்பு வரப்போகுது, பாஜக இதுக்கு காரணமாக அமைப்போகுதுன்னு சொல்லி கேட்டீங்க, அதுதான் தப்பு. ஏன்னா இவரை ராஜினாமா செய்ய வைத்ததற்கு மிக முக்கியமான காரணமாக பாஜக இருக்கு. ஏன்னா சமீபத்தில் நிதிஷ்குமார் கட்சியுடைய செயற்குழு கூட்டம் நடந்துச்சு. அதுல இவர் எனக்கு இந்த பதவி வேணான்னு சொன்ன போதும் கூட நிதிஷ்குமார் நீங்க இந்த பதவியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிர்பந்தம் கொடுத்தாரு. ஏன் சமீபத்தில் ஒரு வாரத்திற்கு முன்பு ஆகஸ்ட் 23ஆம் தேதி தேசிய தலைவர்கள் பட்டியலை நிதிஷ்குமார் கட்சி வெளியிட்டாங்க. அதுல இவர் தேசிய செய்தி தொடர்பாளராக இவருடைய பெயரும் இருக்கத்தான் செஞ்சுச்சு. அப்புறம் ஒரு வாரத்தில் இவர் ஏன் ராஜினாமா பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நிதிஷ்குமார் கட்சியை சேர்ந்த ஒன்றிய அமைச்சராக இருக்கக்கூடிய லலன் சிங், அதே போல நிதிஷ்குமார் கட்சியுடைய எம்பிக்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய சஞ்சய் ஜா, ரெண்டு பேரும் டெல்லியில முகாமிட்டிருக்கிறாங்க. இவர்கள் டெல்லியில இருந்து பீகாருக்கு வந்த பிறகுதான் இவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கிறார். இவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சது அவ்வளவு பெரிய செய்தியா அப்படின்னு சொல்லி கேட்டா அவ்வளவு பெரிய செய்தி தான். 1974 இவர் அரசியலுக்கு வர்றாரு. 1984 இருந்து இவர் எம்பியா இருக்கிறாரு. பல்வேறு பார்லிமெண்ட் கமிட்டிகளுக்கு இவர் தலைவராக இருந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, சமீபத்தில் இவர் நிதிஷ்குமாருடைய ராஜ்யசபா எம்பியாகவும் தேர்வு செய்யப்பட்டார். பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டியுடைய தலைவராகவும் இவர் இருந்திருக்கிறார். அப்போ இவர் கிட்டத்தட்ட 50 வருட மூத்த அரசியல்வாதி. அது மட்டுமல்ல, இந்த தேசிய செய்தி தொடர்பாளர் பதவி இருக்கு தெரியுமா, கிட்டத்தட்ட 24 வருடமாக இந்த பதவியில் இருக்கிறார். ஆமாங்க, 2000 ஆண்டுல இருந்து 2024 வரை கிட்டத்தட்ட 24 ஆண்டுகள் தேசிய செய்தி தொடர்பாளர் என்ற பதவியில் இருந்தவரை இன்னைக்கு பாஜக ராஜினாமா செய்ய வச்சிருக்கிறாங்க. அதுவும் நிதிஷ்குமார் கட்சிக்கு அழுத்தம் கொடுத்து. ஏன் இப்படியான அழுத்தம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த பாஜக கூட்டணி அமைவதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடக்கும்போது கேசி தியாகி என்ன ஸ்டேட் பண்ண விட்டாருன்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு நாடு முழுவதும் நடத்தணும். அது மட்டுமல்ல, அக்னிபாத் திட்டம் பீகாரில் மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அந்த திட்டத்தையுமே பாஜக அரசு அதில் உள்ள குறைகளெல்லாம் நிவர்த்தி பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டார். அது மட்டுமல்ல, சமீபத்தில் தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் எஸ்சி எஸ்டியில் சப் கிளாஸ் பண்ணுவதை மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் இவர் வரவேற்று பேசியிருந்தார். ஏன்னா நிதிஷ்குமார் தான் முதல்ல எஸ்சி எஸ்டியில் சப் கிளாஸை உருவாக்கினவர் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பிரஸ் மீட் வச்சு இவர் கொடுத்திருந்தார். அது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து கேட்டது. சமீபத்தில் லேட்டரல் என்ட்ரி போஸ்ட்டை 45 பேரை நிரப்ப போறோம் அப்படின்னு சொல்லி பாஜக ஒரு விளம்பரம் கொடுத்த உடனேயே சிராக் பாஸ்வான் இதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தார். ஆனா இந்த கேசி தியாகி ஒரு படி மேலே போய், நீங்க மிகப்பெரிய தப்பு பண்றீங்க, எதிர்க்கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஆயுதத்தை தூக்கி கொடுத்திருக்கிறீங்க, ஒடுக்கப்பட்ட மக்கள் ஓபிசி மக்களிடையே ராகுல் காந்தி ஒரு மிகப்பெரிய சாம்பியனாக இந்த பிரச்சனையில மாறிடுவாரு, அதனால கண்டிப்பா இதை நாங்கள் ஏத்துக்கிற முடியாதுன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாரு. அது மட்டுமல்ல, பாஜக அந்த லேட்டரல் போஸ்ட்டை நாங்கள் போடுவதை விளம்பரத்தை வாபஸ் வாங்கின பிறகு இது நிதிஷ்குமாருடைய சமூக நீதி ஆட்சிக்கு கிடைத்த வெற்றி அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்தாரு. ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தின உரையில் மோடி அவர்கள் யூசிசி பற்றி பேசியிருந்தார். இந்த யூசிசி பற்றி செய்தியாளர்கள்ட்ட கேட்கும்போது 2017 லா கமிஷனுக்கு நிதிஷ்குமார் கடிதம் எழுதிட்டாரு. எங்களை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்கள்ட்ட பரவலாக பேசி ஒரு கலந்துரையாடல் பண்ண பிறகுதான் இதுக்கு ஒரு வடிவம் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. ஆனால் மற்ற கட்சிகள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, யூசிசிக்கு இன்னும் டிராஃப்டே வரலங்க, டிராஃப்ட் வந்த பிறகு நாங்கள் கருத்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்படி தொடர்ச்சியாக பாஜக எடுக்கக்கூடிய எல்லா மோசமான திட்டங்களும் முடிவுகளுக்கும் இவர் எதிரான சில கமெண்ட்களை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இது இவருடைய கமெண்ட்டான்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சு பாருங்க. இது வரைக்கும் நான் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே யூசிசியிலேருந்து லேட்டரல் என்ட்ரி போஸ்ட்லேருந்து எஸ்சி எஸ்டி சப் கிளாஸ்லேருந்து சிறப்பு அந்தஸ்துலேருந்து எல்லாமே நிதிஷ்குமார் என்ன சொன்னாரோ அதை தான் இவர் சொல்லியிருப்பார். அதாவது நிதிஷ்குமார் பாஜக கூட்டணியில் இணைவதற்கு முன்பு என்னெல்லாம் சொன்னாரோ அதையெல்லாம் இவர் மீண்டும் ஒரு நினைவுபடுத்தி எங்களுடைய நிலைப்பாடு இதுதான், எங்களுடைய நிதிஷ்குமாரோட நிலைப்பாடு இதுதான் சொல்லியிருந்தாரே தவிர இவருடைய சொந்த கருத்தை எங்கேயுமே சொன்னதில்லை. ஆனால் 2025ஆம் ஆண்டு பீகாரில் சட்டமன்ற தேர்தல் நடக்க போது இப்படியான சூழ்நிலை இவர் தொடர்ச்சியாக நாங்கள் இருக்கக்கூடிய எல்லா முடிவுகளுக்கும் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருந்தார். அப்படின்னா எப்படிங்க கூட்டணியில் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாஜக நிதிஷ்குமார் கட்சியுடைய தலைவர்களை டெல்லிக்கு கூப்பிட்டு அழுத்தம் கொடுத்து இவரை நீக்க வச்சிருக்கிறாங்க.
இவர் நீக்கப்பட்டதற்கு இன்னொரு மிக முக்கியமான காரணம் நான் சொன்னேன், இந்தியா கூட்டணி கட்சி தலைவரோட சேர்ந்து ஒரு ஒப்பந்தத்தில் இவர் கையெழுத்து போட்டார் அப்படின்றது. அது என்ன அப்படின்னா, சமீபத்தில் லீக் ஆஃப் பார்லிமெண்டேரியன்ஸ் ஃபார் அல் குட்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு, இந்த அமைப்புடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய முகமது மக்ரம் பலாவி, இவர் ஒரு லஞ்ச் ஏற்பாடு பண்றார், எல்லா கட்சி தலைவர்களையும் அழைக்கிறார். இதுல கேசி தியாகி கலந்து கொள்கிறார். அது மட்டும் இல்ல, சமாஜ்வாதி கட்சியை சேர்ந்த ஜாவித் அலிகான் எம்பி, ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த சஞ்சய் சிங் எம்பி, காங்கிரஸை சேர்ந்த டேனிஸ் அலி எம்பி, இவர்களும் இதில் கலந்துக்கிறாங்க. இதில் பேசக்கூடிய பலாவி அவர்கள் இஸ்ரேல் பாலஸ்தீன் மீது போர்க்குற்றங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் போருக்கு எதிரான சில விஷயங்களை பேசுறாரு. இந்த அனைத்து தலைவர்களுமே சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல கையெழுத்து போட்டு ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க. அந்த அறிக்கையில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இஸ்ரேல் தொடர்ச்சியான போர் குற்றங்களை பாலஸ்தீன் மீது செஞ்சுக்கிட்டு இருக்கு, எனவே இஸ்ரேலுக்கு ஆயுத சப்ளைவை இந்தியா உடனடியாக நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, யூத ஆக்கிரமிப்பு, பாலஸ்தீனை இனப்படுகொலை பண்றாங்க, மனிதநேயத்துக்கு எதிரான முறையில் போர் புரிகிறாங்க உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட்ல இடம் பிடிச்சிருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட் தான் இவருடைய பதவியை ராஜினாமா செய்ய வைப்பதற்கான மிக முக்கியமான காரணியா மாறி இருக்கு. ஒரு விஷயம், இவர் இந்தியா கூட்டணி கட்சி தலைவரோட சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் பிரஸ் மீட்டை ரிலீஸ் பண்ணது. ஏன்னா நம்ம பாஜக கூட்டணியில் இருக்கோம், அப்படி இருக்கும்போது இந்தியா கூட்டணி கட்சி தலைவரோட சேர்ந்து இவர் எப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்கலாம், இது தேசிய பாதுகாப்பு பிரச்சனை, இது சர்வதேச பிரச்சனை, இதுல எப்படி இவர் இந்தியா கூட்டணி கட்சி தலைவரோட சேர்ந்து அவங்க பக்கம் போய் நிக்கலாம் அப்படின்ற ஒரு அழுத்தத்தை பாஜக நிதிஷ்குமார் கட்சிக்கு கொடுத்திருக்கிறாங்க. அழுத்தத்தை கொடுத்தாங்க அப்படின்றத விட இந்த சான்ஸை பாஜக பயன்படுத்திக்கிட்டு இவரை பழி வாங்கிருச்சு அப்படின்னே சொல்லலாம். அதாவது கிட்டத்தட்ட 50 வருடமாக நிதிஷ்குமார் கூடயே இருந்தவர், 24 வருடமாக இதே பதவியில் நீடித்தவரை இன்னைக்கு பாஜக உடைய கூட்டணிக்கு தேவை, கூட்டணியில் நம்மளோட சிஎம் பதவி தான் முக்கியம் என்பதற்காக கேசி தியாகியவே ராஜினாமா செய்ய வச்சிருக்கிறார் நிதிஷ்குமார். இது நிதிஷ்குமார் கட்சியில மிகப்பெரிய பிரச்சனையை கிளப்பி இருக்குங்க. ஏன்னா வக்பு வாரிய திருத்த மசோதா இது ஜேபிசி கமிட்டிக்கு போனது எல்லாருக்குமே தெரியும். இதை ஜேபிசி கமிட்டிக்கு அனுப்ப போறோம்னு சொல்லிட்டு தான் பார்லிமெண்ட்ல இந்த மசோதாவை பாஜக கொண்டு வந்துச்சு. ஆனா இந்த மசோதாவை மிகப்பெரிய அளவுல வாழ்த்தி உயர்த்தி பேசினாரு யூனியன் மினிஸ்டரா இருக்கக்கூடிய லலன் சிங். இப்படி இவர் பேசினதுக்காகவே பார்த்தீங்க அப்படின்னா நிதிஷ்குமார் கட்சியில் இருக்கக்கூடிய வாட்டர் ரிசோர்சஸ் மினிஸ்டர் விஜய் சௌத்ரியிலிருந்து பல முக்கிய தலைவர்கள், முஸ்லிம் தலைவர்கள் அத்தனை பேருமே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஆனா இந்த லலன் சிங்கோடைய ஒன்றிய அமைச்சர் பதவியோ அல்லது நிதிஷ்குமார் கட்சியில் இருக்கக்கூடிய இவருடைய பதவியோ ராஜினாமா செய்ய வச்சாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல. இவ்வளவு ஏன், இன்னைக்கு நிதிஷ்குமார் கட்சிக்குள்ள புகுந்து ராஜினாமா செய்ய வைக்கக்கூடிய வேலையை செஞ்ச பாஜக தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஸ்மிருதி இரானி சமீபத்தில் ஒரு பாட்காஸ்ட்ல போய் பேசுறாரு, ராகுல் காந்தி ஒயிட் டி ஷர்ட் எதுக்கு தெரியுமா போடுறாரு, இளைஞர்களை கவருவதற்காக போடுறாரு, ராகுல் காந்தி சாதிவாரி கணக்கெடுப்பை பேசுறது மிகப்பெரிய அரசியல், இன்னைக்கு அவருடைய அரசியல் என்பது பிரம்மாண்டமான ஒரு மாற்றத்தை கண்டு இருக்கு, அவர் மிகப்பெரிய தலைவராக மாறி இருக்கார் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாங்கல்ல. கங்கனா ராணுவத்திலிருந்து எல்லோருமே ராகுல் காந்தி குடிச்சிட்டு பார்லிமெண்ட்டுக்கு வராரு, அவருக்கு மெண்டல் செக் பண்ணணும் அப்படின்ற பல்வேறு விஷயங்களை தொடர்ச்சியாக பேசி ராகுல் காந்தியை கார்னர் பண்றாங்க. இவ்வளவு ஏன், மோடி கூட ராகுல் காந்தியை பலக் புத்தி, சிறுபிள்ளைத்தனம் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது ஸ்மிருதி இரானி ராகுல் காந்தியை இவ்வளவு பெரிய தூரத்துக்கு புகழ்ந்து பேசுறாங்களே, அந்த ஸ்மிருதி இரானியை பாஜகவிலிருந்து நீக்கினாங்களா, அல்ல ஸ்மிருதி இரானி பாஜக பதவியிலிருந்து நீக்கினாங்களா கேட்டா இல்ல. ஆனா இன்னைக்கு நிதிஷ்குமார் மட்டும் தன்னுடைய சகாவான கேசி தியாகியை ராஜினாமா பண்ண வச்சிருக்கிறார். இத்தனைக்கும் கேசி தியாகி தன்னுடைய கருத்தை சொல்லல, நிதிஷ்குமாருடைய கருத்தை தான் சொன்னார். ஆனாலும் இன்னைக்கு நிதிஷ்குமார் ஏன் இந்த முடிவு எடுக்கிறார் அப்படின்னா, அவர் தனக்கு முதலமைச்சர் பதவி வேணும்னா பாஜக கூட்டணி இருக்கணும் அப்படின்ற ஒரு ஒற்றை காரணத்துக்காக தான். ஆனால் இதுவே அவருக்கு எதிராக மாறப்போகுது. பாஜக சார்பாக நம்ம இல்லை, நம்மளோட நிலைப்பாடை சொன்னோம் அப்படின்னா நமக்கும் இதுதான் கதி ஏற்படும் அப்படின்ற ஒரு நிலை இன்னைக்கு நிதிஷ்குமார் கட்சியில் உருவாக ஆரம்பிச்சிருக்கு. அப்போ பாஜக சார்பு நிலையை அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. பாஜக என்ன திட்டங்களை கொண்டு வருதோ அதை வரவேற்கக்கூடிய நிலைப்பாட்டுக்கு வருவாங்க. நிதிஷ்குமாரே அதை எதிர்த்தாலும் கூட இவர்கள் பாஜக பக்கம் போவதற்கான வாய்ப்புகள் என்பது ஏற்படும். அப்ப இன்னைக்கு தன்னுடைய கட்சியில பாஜக தலையிடுவதை நிதிஷ்குமார் உருவாக்கி இருக்கிறார் என்பது அவருடைய கட்சியை அழிக்கக்கூடிய வேலை என்பது அவருக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல புரியதான் போகுது. சரி, இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு பக்கம் தேஜஸ்வி யாதவ் ஒரு நாள் தர்ணா நடத்தினார்னு சொன்னல, அது என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். தேஜஸ்வி யாதவை பொறுத்த வரைக்கும் நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பை ஒன்றிய அரசு நடத்தணும், அதே போல பீகார்ல 65% இடஒதுக்கீடை 9வது அட்டவணை பிரிவில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் தர்ணாவை நடத்தி இருக்கிறார். இது ஏன் 65% 9வது அட்டவணையில் கொண்டு வரணும்னு சொல்றாருன்னா, நிதிஷ்குமாரும் தேஜஸ்வி யாதவும் இந்தியா கூட்டணியில் இருக்கும்போது சாதிவாரி சர்வே எடுத்தாங்க. இதுல சர்வே எடுத்த பின்பு ஓபிசி மக்கள் பின்தங்கி
இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக 50% அந்த லேப்ஸை வந்து 65% மாற்றுறாங்க. ஆனால் இந்த 65% உயர்த்தினதை பாட்னா ஹைகோர்ட் வந்து தடை போடுது. உச்சநீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு போது உச்சநீதிமன்றம் அந்த தடையை நீக்கலை. இப்போ ஒன்றிய அரசில் நிதிஷ்குமார் தானே இருக்கிறாரு. நிதிஷ்குமார் நினைச்சார் அப்படின்னா 9வது அட்டவணையில் இதை சேர்த்துடலாம். நிதிஷ்குமார் நினைச்சார் அப்படின்னா சாதிவாரி கணக்கெடுப்பை நாடு முழுவதும் நடத்திடலாம். ஏன்னா நிதிஷ்குமாரோட எம்பிக்களோட ஆதரவோட தான் மோடி ஆட்சியில் இருக்கிறாரு. அவர் மட்டும் ராஜினாமா பண்ணிட்டார் அப்படின்னா இந்த ஆட்சி கவுந்துரும். அப்போ நிதிஷால எளிமையாக பேரம் பண்ண முடியும். ஆனால் நிதிஷ்குமார் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லி நேற்றைக்கு நடந்த அந்த ஒரு நாள் தர்ணால ஆவேசமாக பேசியிருக்கிறாரு தேஜஸ்வி யாதவ். அது மட்டும் கிடையாது, பாஜகவையும் இதில் அம்பலப்படுத்தியிருக்கிறாரு. பாஜகவை பொறுத்த வரைக்கும் குப்பை அள்ளுபவனுடைய மகன் குப்பை தான் அள்ளணும், பிச்சை எடுப்பவருடைய மகன் பிச்சை தான் எடுக்கணும், நிலம் இல்லாதவர்களுக்கு நிலம் என்பது கிடைக்கவே கூடாது. இவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் எல்லாத்தையும் அனுபவிக்கணும். அந்த நபர்களுக்கு வேலை பார்க்கக்கூடியவர்களாக தான் நம்மவர்கள் இருக்கணும், நம்மவர்களுக்கு எதுவும் கிடைக்கக்கூடாது என்ற நிலைப்பாடு தான் பாஜக வச்சிருக்காங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஏழைகளுக்கு எதிரான கட்சி அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. அது மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய மரங்கள், அதே போல வந்து புலிகள், பறவைகள், முதலைகள் உள்ளிட்ட பல்வேறு விலங்குகளுக்கு இன்னைக்கு பட்டியல் இருக்கு, எவ்வளவு இருக்கு அப்படின்ற கணக்கெடுப்பு இருக்கு. ஆனால் மனிதர்களுக்கு இல்லை. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் மட்டும்தான் எந்தெந்த சாதியில் எவ்வளவு ஏழைகள் இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிய வரும். அப்பதான் அவங்களுக்கான திட்டங்களை கொண்டு போய் சேர்க்க முடியும். நிதிஷ்குமார் இன்னைக்கு பாஜக கூட்டணியில் இருக்கிறாரு. அவரால் 9வது அட்டவணையிலையும் இதை சேர்க்க முடியல. இடஒதுக்கீடு அதிகப்படுத்தினதை சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த சொல்லி மோடிட்டு நிர்பந்தம் கொடுக்க முடியல. ஆனா 17 மாசம் நான் வந்து துணை முதல்வராக இருந்தேன். அந்த துணை முதல்வர் ஆட்சி காலத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா நான் சாதிவாரி சர்வே பீகார்ல எடுக்க வச்சேன். ஏன்னா 17 வருஷம் என்டிஏல தான் வந்து நிதிஷ்குமார் முதலமைச்சராக இருந்தாரு. அவர் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கல. 17 மாசத்திலே நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பாயிண்டாக பேசியிருக்கிறாரு தேஜஸ்வி யாதவ். அதாவது 2025 தேர்தலில் எப்படியாவது பாஜக நம்மளோட இணையணும், பாஜக கூட்டணியில் நம்ம இருந்தால் தான் நம்ம மீண்டும் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி நிதிஷ்குமார் ஒரு கனவு காண, அந்த கனவுல மண்ணள்ளி போடும் விதமாக சாமானிய மக்களுக்கு புரியும் விதமாக நிதிஷ்குமார் ஏன் பாஜக கூட்டணிக்கு போனார், அவர் பாஜக கூட்டணியில் இருந்து கொண்டு இந்த பீகாருக்கு நல்லது பண்ணலாம், ஆனால் நல்லது பண்ண மாட்டார், அவருக்கு தன்னுடைய பதவி தான் முக்கியம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை இன்னைக்கு மக்கள் மத்தியில் போட்டு உடைச்சிட்டாரு தேஜஸ்வி யாதவ். ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு பீகாருடைய அரசியல் கேசி தியாகியுடைய ராஜினாமா மட்டுமல்லாது தேஜஸ்வி யாதவுடைய ஸ்பீச்னாலும் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பீகாரில் வரக்கூடிய ஆண்டு நடக்கக்கூடிய தேர்தலில் மோடி அவர்கள் எப்படி சந்திக்க போறார் என்பதே மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கு. ஏன்னா மோடியை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிரா தேர்தலில் தன்னால் சந்திக்க முடியாது என்ற பயந்து கொண்டு தான் தேர்தல் ஆணையத்தை வச்சு மகாராஷ்டிரா தேர்தலே அவர் வந்து அறிவிக்காமல் விட்டார். இன்னைக்கு சத்ரபதி சிவாஜி சிலை இடிஞ்சு உள்ளது மிகப்பெரிய ஆப்பாக பாஜகவுக்கு மாறி இருக்கு. இன்னொரு பக்கம் ஹரியானா ஆட்சியில் இருக்கக்கூடிய ஹரியானா மாநிலத்திலேயே மீண்டும் நம்மளால் ஜெயிக்க முடியாது என்பதற்காக லீவை காரணம் காட்டி இன்னைக்கு தேர்தலையே தள்ளி வைக்கக்கூடிய அளவுக்கு பாஜக வந்திருக்கிறாங்க. இப்படியான சூழ்நிலையில் தாங்கள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்திலேயே இவர்களால் ஜெயிக்க முடியாத சூழ்நிலை வரும்போது நிதிஷ்குமாரை நம்பி தான் பீகாரில் பாஜக வர்றாங்க. ஆனால் நிதிஷ்குமாருடைய கட்சியிலேயே இவர்கள் பல்வேறு முக்கிய தலைவர்களை, மூத்த தலைவர்களை, கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களே ராஜினாமா செய்ய வைக்கிறாங்க அப்படின்றது நிதிஷ்குமார் கட்சியுடைய தொண்டர்களுக்கு கண்டிப்பாக கோபத்தை ஏற்படுத்த தான் போகுது. அது தேர்தலில் எதிரொலிக்க தான் போகுது. என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.